புது புது கவுண்டரா புது புது பஞ்சா போட்டு விட்டு நடுவே உட்கார்ந்து கொண்டிருக்கும் பழைய பஞ்சாமிர்தம் நடுவர் நக்கி அவர்களே. ஆகா 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 ஆஹா. ஜப்பான்ல போட்ட ஹிரோஷிமா குண்டுல ஒரு குண்டு தான் வெடிச்சிச்சு, இன்னொரு குண்டு இங்க வெள்ளைக்கார சட்டை போட்டு வந்து உக்காந்துக்கிற குண்டம்மா அவர்களே. அடுத்ததாக பேசுறதுக்கு வாமான்னு கூப்பிட்டா வானிலை ஆராய்ச்சியாளர் மாதிரி சும்மா வாயத்தந்தில செய்தியா வாசிச்சுட்டு உக்காந்துருக்கிற. ஏமா உக்காந்து இருக்கியா நின்றுட்டு இருக்கியா? உட்கார்ந்துக்கிற உண்ணாமலை அவர்களே. அதாவது எதிர்கட்சி தலைவர் பேசதான் தெரியாதுன்னு பார்த்தா கண்ணு கூட தெரியல. இங்க பாருங்க என்னென்ன பில்டப் பண்றாங்க அவங்க. கையில் இருக்கிற நகத்துக்கு நகை பாலிஷ் போடுறாங்கல்ல, ஏன் தெரியுமா? இந்த பக்கம் இருக்கிற அழுக்கு தெரியக்கூடாதுன்னு முன்னாடி வந்து நகத்துக்கு பாலிஷ் போட்டுக்கிறது. அதை வச்சுட்டு ரொமான்ஸ் கூட பண்ண முடியல, கிட்ட போனால் பூரி விட்டுறாளுங்க. அது மட்டும் இல்லை, செல்ஃபின்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சான். அந்த செல்ஃபியை இவங்க எங்கெங்க தெரியுமா எடுக்கிறாங்க? பாத்ரூமுக்கு போனால் செல்ஃபி, பேப்பர் படிக்கும்போது செல்ஃபி, செல்ஃபி எடுத்து பல பேர் செத்தே போயிருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு போனால் இவங்க எப்படி செல்ஃபி எடுக்கிறாங்க தெரியுமா? ஏன்னு தலைவரே, நீங்க அந்த மூஞ்சியை வந்து அந்த ரியாக்ஷன் பண்ணீங்களா, ஒரே ஒரு வாட்டி பண்ணுங்களா? ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். இது காமெடியாடா டேய்? இருப்பா. என்ன பிஞ்சு நல்லா இருக்கு. எது கேட்ட? அவ்வளோ அழகா இருக்கானா? ஒன்றும் இல்லை, கக்கூஸில் வந்து ஒரு அழகான ஆண் ஃபோட்டோ கேட்டாங்க, இது பக்கா வருது. அதுக்கு உன் போட்டோ வச்சிருக்கலாமே ராஜா. என் ஃபோட்டோ வேணாம், என்னோடய பர்சனாலிட்டியாக கேட்டாங்க, நான் தங்கத்தோட ஃபோட்டோ அமிச்சிட்டேன். லிப்ஸ்டிக்னு ஒன்று கண்டுபிடிச்சாயா, சிகப்பு கலரில் வைக்கலாம், ரோஸ் கலரில் வைக்கலாம். அன்னைக்கு ஒருத்தர் பச்சை கலரில் லிப்ஸ்டிக் வச்சுன்னு வராயா. அந்த வாய் நடு ரோட்டில் நின்று பார்த்துட்டு நான் சிக்னல் போட்டான்னு வண்டி எடுத்தேன், பின்னாடி வந்தவன் ஏற்றிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி போட்டு வரலாமா லிப்ஸ்டிக்கை நீங்கள்? இப்படி எல்லாத்துக்குமே பில்டப் கொடுக்கறது பெண்கள் தான். நீங்க வந்து ஆண்கள் வந்து பில்டப் பண்ண சொல்றீங்க. டேய், செல்ஃபி எடுக்கிறதுல உண்மையிலே நிறைய பேர் ஆபத்து இருக்குங்க. செல்ஃபி எடுத்து செத்தவன் இருக்கான், ஆனா குல்பி வித்து பழிச்சவனும் இருக்காயா. மாலுன்னு கண்டுபிடிச்சி அங்கங்க கட்டி விட்டுக்கிறானுங்க. இவனுங்க என்ன பண்றாளுங்க? மாலுக்கு போய் அப்படியே வந்து மாச சம்பளத்தை கரைக்கிற மாதிரியா போறாங்க. அங்கேருந்து ஓசியில் ஏசி காத்து வாங்கணும்னு ஒரு ரவுண்ட் அடிக்க வேண்டியது. 1/2 மணி நேரம் அடிக்கலாம், 1 மணி நேரம் அடிக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக மாலை சுற்றிட்டு வந்து வரும்போது 25 ரூபாய்க்கு ஒரு கர்ச்சிப்பை வாங்கிட்டு வராங்க. அடுக்குமா இது பில்டப் கொடுக்கறது இவங்களா இல்லை நாங்களா? 2 மணி வரைக்கும் இவங்க தூங்குறதே கிடையாது நடுவர் அவர்களே. மெசேஜ் ஷாட்டு அது ட்விட்டர்லன்னு போயிட்டு நாங்களா கேட்குறோமா? உங்கள் போட்டோ அனுப்பு, உங்கள் முகையை பார்க்கணும், இவங்களாம் அனுப்பிச்சி வச்சுட்டு அப்புறம் யாரையாவது நம்பி போகிறது, ஏதாவது ஆக வேண்டியது, பணியை தூக்கி எங்கள் மேலே போட வேண்டியது. அந்த பொள்ளாச்சி மேட்டர்ல டேய், பொள்ளாச்சி மேட்டர்ல ஒரு தொடர்பு இருக்கா? இல்ல இல்ல இல்ல, வெரி ஜென்யூன் ப்ரோ. இல்லம்மா, பொள்ளாச்சி மேட்டர்ல ஐ அம் ஜென்யூன் அண்ட் ஃப்ரம் டேய். யுஎஸ் ப்ரோ. ஆகவே நடுவர் அவர்களே, நீதி நியாயம் தெரிந்தவர். நீங்க பழைய ஜோக்கா சொன்னாலும் ரசிக்கிற மாதிரி சொல்றவர். பக்கத்துல ஒரு அக்கா உக்காந்து இருந்தாலும் பக்காவான தீர்ப்பை வழங்குபவர் நீங்கள்.